ராஜாமணி 1. என் மருமான் சின்ன ராஜாமணியைப் பற்றி என் ஆபீஸ் துரை அவர்கள் கேள்விப்பட்டு அவனை தாம் பார்க்க வேண்டுமென்று சொல்லியிருந்தார். இந்த செய்தியை நான் குழந்தையிடம் தெரிவித்தேன். அவனும் வெள்ளைக்காரர் எவரையும் பார்த்ததில்லை ஆகையினால் மிகவும் ஆவலுடன் தன்னுடைய நிஜாரையும் சொக்காயையும் மாட்டிக்கொண்டு தயாராய் நின்றான். போகும் வழி முழுவதும் ராஜாமணி, "துரை எப்படி மாமா இருக்கும்? அது பேசுமோ? அதுக்கு காலெல்லாம் இருக்குமோ? அது சாப்பிடுமோ? என்னத்த மாமா சாப்பிடும்?" என்று பல கேள்விகளும் கேட்டு ஒருவாறு மனதுக்குள் துரை என்றால் இன்னதென்று ஒரு தீர்மானம் செய்து வைத்திருந்தான். எங்களைக் கண்டதும் துரை அவர்களும் புன்சிரிப்புடன் வந்து நின்றார். ராஜாமணி அவரை பார்த்துவிட்டு, "இதுதானா துரை? தரணியே மாமா, கொங்கு மாதிரின்னு இருக்கு" என்றான். நல்ல வேளையாய் துரை அவர்களுக்கு தமிழ் தெரியாது. "வாட் டஸ் த பாய் சே?" பையன் என்ன சொல்கிறான் என்றார். "உங்களைப் பார்ப்பதில் மிகவும் சந்தோஷம் என்கிறான்" என்றேன். "கொங்கு துரை பேசுறது டோய்" என்றான் ராஜாமணி. துரை அவர்கள் என்னை நோக்கினார். "தனக்கு இங்கிலீஷ் புரியவில்லை என்கிறான்" என்றேன். துரை குழந்தையை வாரி தூக்கினார். குழந்தைகளிடம் அவருக்கு மிகவும் அபிமானம். குழந்தைக்கு ஒரு முத்தமும் அளித்தார். துரை அவர்கள் காலை போஜனத்துக்குப் பிறகு சிகரெட் பிடிக்கும் வழக்கமாதலால் அந்த வாசனை சற்று வீசியிருக்கும் போலிருக்கிறது. உடனே குழந்தை, "அம்மி மாமா, கொங்குதுர வாயெல்லாம் நத்தமா நாடுறது" என்று கத்தினான். "வாட்?" என்று துரை அவர்கள் ஆங்கிலத்தில் வினவினார். "நீங்கள் மிகவும் நல்லவர் என்கிறான்" என்றேன். புகழ்ச்சியால் திருப்தியடையாதவர் யார்? நான் சொன்னதை கேட்டதும் அவர் அடங்காத சந்தோஷத்துடன் "ஹஹஹஹஹஹா" என்று வாய்விட்டு சிரித்து ராஜாமணியின் முதுகை மெதுவாய் தட்டிக்கொண்டு நயமான குரலில், "வெரி நைஸ் பாய், மிகவும் நல்ல பையன்" என்றார். சின்ன ராஜாமணிக்கு வெரி நைஸ் என்றால் என்ன தெரியும்? ஏதோ தன்னை வெய்துவிட்டதாக மாத்திரம் எண்ணிக்கொண்டான். வெகு கோபத்துடன் என்னிடம் வந்து நின்று என் கோட்டை பற்றிக் கொண்டு துரையை பார்த்து, "நீதான் வெறி, நொக்குதான் நைஸ், கொங்கு பயலே" என்றான். எனக்கு இவனை ஏன் அழைத்து வந்தோமென்று ஆகிவிட்டது. துரைக்கோ இவன் சொல்வது ஒன்றும் புரியவில்லை. நான் ஏதாவது சொல்வேனோவென்று மீண்டும் மீண்டும் என்னை நோக்கினார். எனக்கும் என்ன சொல்வதென்று தோன்றவில்லை. பின்பு ஒருவாறு திடப்படுத்திக் கொண்டு துரையைப் பார்த்து, "நானும் சீக்கிரம் இங்கிலீஷ் கற்றுக்கொண்டு உங்களுடன் பேசுகிறேன் என்கிறான்" என்றேன். ராஜாமணியிடம் துரைக்கு உண்மையிலேயே மிகவும் அபிமானம் ஏற்பட்டிருக்கிறதென்பது அவர் முகத்தில் நன்றாய் தெரிந்தது. எல்லா குழந்தைகளையும் வசியப்படுத்தும் சக்தி தம்மிடம் இருக்கிறதென்றும், குழந்தைகள் ஸ்வபாவமாகவே தம்மிடம் வருவதல்லாமல் ஒருவித மரியாதையும் காட்டுமென்றும் தற்பெருமையாய் 5 நிமிஷம் பேசினார். நானும் முகம் மாறாது ஆமோதித்து வந்தேன். அப்பொழுது மூலையில் உட்கார்ந்து வாசித்துக் கொண்டிருந்த துரை அவர்களின் டைப்பிஸ்ட் தன் வயிற்றை பிசைந்து கொண்டு முகத்தை சுளித்துக் கொண்டு மிகவும் வேதனையில் இருப்பவன் போல் துள்ளிக் கொண்டிருந்தான். துரை அவர்கள் மிகவும் இரக்க சுபாவம் உள்ளவர். டைப்பிஸ்டை பார்த்து, "வாட் இஸ் த மேட்டர் வித் யூ? உனக்கு என்ன?" என்று கேட்டார். "சிவியர் ஸ்டமக்கேக் சார், ரொம்ப வயிற்று வலி" என்று குழறினான் டைப்பிஸ்ட். "டேக் லீவ் அண்ட் சம் மெடிசின். போ அப்பேன், லீவ் எடுத்துக்கொண்டு போய் மருந்து சாப்பிடு" என்று தயாளமாய் சொன்னார். அவனும் உடனே வெளிச்சென்று மிகவும் வேதனையுடன் வாயிற்படியை கடந்து சென்றான். அவன் வெளியேறினதும் யாரோ ஒருவர் அடக்க முடியாமல் விழுந்து விழுந்து சிரிக்கும் சப்தத்தை கேட்டேன். துரை அவர்களும் ஏதோ ஞாபகமாய் தம் டைப்பிஸ்டுக்கு அடிக்கடி உடம்பு அசௌகரியப்படுகிறதென்றும், கேர்லெஸ் ஃபெலோ, ஹெல்த்தை கவனிப்பதில்லை என்றும் ஆங்கிலத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார். சிறிது நேரத்திற்கெல்லாம் அவரிடம் சொல்லிக்கொண்டு ராஜாமணியையும் அடித்துக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தேன். அன்று மாலை மேற்பிடி டைப்பிஸ்டை வாயிலில் கண்டேன். "என்னய்யா, காலம் கெட்டு கிடக்கிறது. எங்கே பார்த்தாலும் ரெட்ரெச்மெண்டாக இருக்கிறது"
உமது மருமானா? அந்த வாண்டு பயலை விட்டு வேடிக்கை பார்க்கிறீரே, நான் சிரிப்பை அடக்கப்பட்ட பாடு கடவுளுக்குத்தான் தெரியும். நல்ல வேளையாக தப்பினேன் என்றார். ராஜாமணிக்கு படிப்பில் மிகவும் அவா உண்டு. தமிழில் டிக்டேஷன் போட சொல்லி ஸ்லேட்டில் எழுதி காண்பிப்பது வழக்கம். ஒருநாள் ஒரு டிக்டேஷன் கொடுத்து எழுத சொன்னேன். ஓர் ஊரில் ஒரு மாடு இருந்தது என்று ஆரம்பித்தேன். இதை எழுதிவிட்டானாவென்று பார்த்தேன். ஓர் ஊரில் ஒரு என்றுதான் எழுதியிருந்தான். என்றேன். என்ன மாமா, மாடா? ஆம், மாடுதான். எழுது. ஓர் ஊரில் ஒரு மாடு. என்னடா எழுத மாட்டேன்றாய்? மாடா மாமா என்று மறுபடியும் கேட்டான். எவ்வளவு தரம் சொல்வது? மாடுதான் என்று அழுத்தமாய் சொன்னேன். அவன் இன்னும் எழுதாதிருப்பதை பார்த்து, நீ எழுதப் போகிறாயா என்றேன். பால் கறக்குமோ இல்லையோ மாமா? நான் பதில் சொல்லாமல் காதில் விழாதது போல் பாவனை செய்தேன். நிறைய காப்பி அகப்படுமோன்னோ மாமா என்றான். நான் சற்று திரும்பி உட்கார்ந்து கொண்டேன். பிறகு மிகவும் கவலையாய், கண்ணுட்டியும் இந்தோன்னோ மாமா என்று கேட்டான். அதெல்லாம் உனக்கென்ன, சொன்னதை எழுதுடா என்று பேச்சுக்கு இடங்கொடுக்காமல் சொன்னேன். நம்மாத்துல ஒரு மாடு வாங்கணும் என்று கெஞ்சினான். வாங்குற போது வாங்கலாம், சொன்னதை எழுது என்று அதட்டினேன். ஆனால் அவன் என் வார்த்தைகளை லட்சியம் செய்ததாய் தெரியவில்லை. ஒரு கண்ணுட்டையும் வாங்குறாயா மாமா என்றான். குழந்தையை நான் அடிப்பது வழக்கமில்லாதபடியால் என்ன செய்வதென்று தெரியாமல் மௌனமாய் உட்கார்ந்திருந்தேன். தம்பி மாமா, ஆக்கிலாத்துல மாடு கொக்குட்டு வாங்கியிருக்காளே. ஆக்கில் யாருடா என்று கேட்டேன். அதற்குள் அவன் தாயார், வக்கீல் சுப்பிரமணிய ஐயராத்திலே 75 ரூபாயில் ஒரு மாடும் குஞ்சலாமாட்டமா கண்ணுக்குட்டியும் ஓட்டிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றாள். அவ்வளவுதான். நான் போய் பார்த்துட்டு வரேன் மாமா என்று சொல்லிக்கொண்டே ஸ்லேட்டை பொத்தென்று கீழே போட்டுவிட்டு ஓட்டமெடுத்தான்.